விவசாயிகளுக்கு தேவைகள் என்ன? விவசாயிகள் என்ன கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள்? இது போன்ற தகவலை தமிழகம் முழுவதும் சத்தியம் டிவி தொலைக்காட்சி வாயிலாக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் குழு கலாய்வு மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் இன்று நாம் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் அது தொடர்பான கருத்தை கேட்க உள்ளோம். நாம் வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் 50,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். குறிப்பாக நெற்பயிர், கரும்பு, மா உள்ளிட்ட பல்வேறு விவசாயத்தை இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் செய்து வருகின்றனர். இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த விவசாயத்தில் என்னென்ன சிரமப்படுகின்றார்கள், அதாவது இயற்கை சீற்றம், வனவிலங்கு தாக்குதல், இது போன்ற பல்வேறு கஷ்டங்கள் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் படுகின்றனர். அந்த விவசாயிகள் நம்மோடு இருக்கின்றனர், அவர்களும் கேட்போம். சார் வணக்கம் சார், நீங்கள் தொடர்ந்து விவசாயம் பண்ணிட்டு வரீங்க. இந்த விவசாயத்தில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன தேவைகள் இருக்குது, இது தொடர்பாக நீங்கள் அரசுக்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கீங்களா? இந்த தகவலை பரிமாறுங்க சார். அனைவருக்கும் வணக்கம் சார். நாங்கள் விவசாயம் ஒரு 4 ஏக்கரில் பல்வகை பயிர்களான மானாவாரி நிலக்கடலை, நெல், ராகி போன்ற பயிர்கள் தான் பயிரிடும். நாங்கள் கோடை காலத்தில் ராகியும் கலக்காவும் போடுவோம், நிலக்கடலையும். நெல் 2 பருவத்துக்கு பயிரிடுவோம். தோட்டக்கலை பயிர் கொஞ்சம் தண்ணி தட்டுப்பாடு இருக்கிறதுனால தோட்டக்கலை பயிர்களை கொஞ்சம் போட்டுருவோம். ஆனால் இந்த சுச்சுவேஷனில் நம்மளுக்கு இந்த நிலத்தடி நீர் மற்றும் பாதிப்பு இந்த வேலூர் மாவட்டத்துக்கு பிரதான பாசனமானது பாலாறு தான். அந்த பாலாறு எப்போ தண்ணி வர்றது ரொம்ப அரிதாக. இந்த வருடம் வந்துச்சு தண்ணி, ஆனால் அது தக்க வைக்க முடியல. காரணம் என்னென்னா, தடுப்பணை 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை நம்ம கேட்டிருந்தோம். ஆனால் தடுப்பணையே கட்டாமல் விட்டுட்டாங்க இந்த ஆட்சியாளர்கள். இந்த ஆட்சியில் ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களும் அது செய்யலை. இப்போ வரக்கூடிய ஆட்சியாளர்களாவது செய்யணும்னு நாங்கள் கேட்குறோம். மரபணு மாற்றப்பட்ட விதைகளை கொண்டு கொடுத்ததுனால பாரம்பரிய விதைகள் கிடைக்காதனால போதுமான விளைச்சல் இல்லை. அவங்க கொடுக்குற நெல்லை கொண்டு போட்டோம்னாக்கா அந்த நெல் 120 நாள் 110 நாள்ன்றாங்க. ஆனால் அந்த காலத்தையே விளைய மாட்டேங்குது. அந்த பருவத்தையே பயிரிட்டாலும் கூட அந்த நெல் கரெக்டான பருவத்துக்கு வர மாட்டேங்குது. ஆனால் பாரம்பரிய நெல்கள், பாரம்பரிய விதைகளை நம்ம வர வச்சு பாரம்பரிய விதைகளை கொண்டு கொடுக்கணும். மரபணு மாற்றப்பட்ட விதைகளுக்கு முக்கியத்துவங்க. அதாவது ஒரு 15 நாள் 45 நாள் அந்த மாதிரி குறைச்சி அந்த பயிரை நம்ம பயிரிட்டோம்னா அதனால் பக்க விளைவுகள் நிறைய, மருத்துவமனைகளும் நோய்களும் தான் அதிகமாகுது. மனிதர்கள் வாழும் ஆயுள் காலம் குறைஞ்சு கொண்டே போகுது. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம மரபணு மாற்றப்பட்ட விதைகளை உணவாக உட்கொள்கிறதுனால தான். அதே போல் நம்ம வேலூர் மாவட்டத்தில் இந்த நிலத்தடி நீரை சேமிக்கிறதுக்கு நீர்வரத்து கால்வாய் தூர்வாரி ஏரிகளில் நீர் தேக்கணும். 1. 2வது வனவிலங்கு பிரச்சனை பெருமையான. இதனால் எந்த நேரத்தில் எந்த விவசாய பாதிப்பாவானே தெரில. இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற விவசாயிகள் ரொம்ப பாதிப்பாகுது. இந்த விலங்குகளால் காட்டுப்பன்னி, மான், மயில், குரங்கு கலகாவில் பிடிங்கி சாப்பிட்டு போயிடுது. தேங்காய் பிஞ்சி பூராவும் தின்னுடுது. இந்த மாதிரி ஆட்சியாளருங்க விவசாயிகளோட முக்கியமான பிரச்சனைகளை சந்தித்து நம்மக்கிட்ட பேச மாட்டுறாங்க. அதே போல் இந்த கிராமங்களில் இந்த 100 நாள் வேலை 150 நாளாக மாற்றுறாங்க. அதை ரொம்ப ஃபெயிலியர். இந்த 100 நாள் வேலை திட்டம் ஃபெயிலியர். இதை விவசாயிகளுக்கு பயனடையணும். 100 நாள் வேலை ஆட்களை இந்த விவசாயத்துக்கு வரப்பு கட்டுறதுக்கு, களை எடுக்கிறதுக்கு, கதிர் அறுக்கிறதுக்கு பயன்படுத்தணும். இவங்கெல்லாம் மரத்தடியில் போய் படுத்து அந்த 100 நாள் வேலைகளை செஞ்சுட்டு கூலி வாங்கின்னு வர்றதுனால எங்களுக்கு ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்குது. இயந்திரமயமாக்குது. இயந்திரத்தை போய் நாங்கள் எங்கே போய் நாட முடியும்? ஒரு அவருக்கு ஒரு அறுவடை பண்ணுறதுக்கு நெல் மிஷின் 3000 ரூபாய் கேட்குறாங்க. அதில் எத்தனை மூட்டை நெல் வந்துடும்? 8 மூட்டை நெல் அறுவடை அறுத்தா ஒரு ஏக்கருக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த 8 மூட்டை நெல் அறுத்து மிஷினுக்கு 3000, கதிர் நெல்லுக்கு எடுத்துகிட்டு போகிற வண்டிக்கு வாடகை, இது மாதிரி ஏகப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறான் விவசாயம். அடுத்த கட்டமாக விவசாயத்தை நகர்த்துறதுன்றது ஒரு பருவத்தை பயிர் செஞ்சு இன்னொரு பருவத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப கால கொடுமையாக இருக்குது. இப்போது அரசு பல்வேறு திட்டங்களை கொடுத்துருக்காங்க. இப்போ மானியத்தில் டிராக்டர் கொடுக்குறது, இந்த மாதிரி இடுபொருட்கள் கொடுக்குறது, இயந்திரங்கள் கொடுக்குறது. அதுபோல் நீங்கள் மானியத்தில் இந்த டிராக்டர் அதெல்லாம் வாங்கி நீங்கள் விவசாயம் பண்ணலாம் சார். நீங்கள் ஏன்னா 3000 ஆகுது, இந்த நெல் நம்ம அறுவடை பண்ணோம், இயந்திரத்தை மூலம் பண்ணால் 3000 ஆகுது, 4000 ஆகுதுன்றீங்க. இதுபோல் மானியத்தில் கொடுக்குறத வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் சார். ஐயா, இதில் டிராக்டர் கொடுக்குறாங்க. அவருக்கு ஒரு 900 ரூபாய் கேட்குறாங்க. அந்த வண்டி மட்டும்தான் மானியத்தில் கொடுக்குறாங்களே தவிர அவர் டிரைவரு, டீசல் உள்பட எல்லாமே நம்ம தான் போட்டு இதெல்லாம் மானிய திட்டத்தில் கொடுக்குறாங்க. விதைகள் கொடுக்குறாங்க. அந்த மானிய திட்டத்தில் வெளிச்சந்தையில் இருப்பதை விட அரசாங்கம் கொடுக்குற விதைகளாகட்டும், இடுபொருளாகட்டும், மருந்தாகட்டும் 2 மடங்கு உயர்வாக தான் கொடுக்குறாங்க. அதனால் என்ன பெனிஃபிட்டு? வெளிச்சந்தையிலே வாங்கிக்கலாம். நேரடி விவசாயிகளோட வங்கி கணக்கில்
பிஎம் கிசான் நிதி போன்று ஏக்கருக்கு உற்பத்தி மானியம் 10,000 இல்லை 20,000 கொடுத்தா கூட வங்கி கணக்கில் செலுத்திட்டாக்கா அவன் தேவைப்பட்ட இடுபொருளோ தேவைப்பட்ட விதைகளோ அவன் எந்த இடத்துல நல்லா இருக்கிற இடத்துல வாங்கிக்கிறான். நீங்கள் இதில் வந்து உற்பத்தி விதைகளுக்கு மானியம், டிராக்டர்களுக்கு மானியம்னு கொடுக்கறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை. டிராக்டர் கொடுக்குறாங்க, டிராக்டருங்க வந்து எத்தனை விவசாயிகள் சாதாரண விவசாயிகள் பயனடைஞ்சதே சரித்திரமே கிடையாது. எந்த ஒரு விவசாயம் குழுவுக்கு கொடுக்குறாங்க, அப்படி இல்லைன்னா அரசியல் செல்வாக்கு உள்ள மாவட்ட செயலாளரோ இல்லை ஒன்றிய செயலாளரோ மந்திரியோட நெருக்கம் கொண்டவங்களோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு மூலயமா தான் பயனடைய முடியுது. இது வரைக்கும் சாதாரண விவசாயி ஒரு டிராக்டர் வாங்கி பயனடைஞ்சதாவோ இல்லை பவர் டில்லர் வாங்கி பயனடைஞ்சதாவோ சரித்திரமே கிடையாது.